அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாம் ரஜபுடைய மாதத்தில் இருக்கோம். இந்த ரஜபுடைய மாதத்தில் நாம் அதிகமாக நல்ல அமல்கள் செய்யணும். அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும். அதிகமாக நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கணும். ஏன்னா சிறந்த மாதங்களில் அல்லாஹ்க்கு மிகவும் பிடித்த மாதங்களில் இந்த ரஜபுடைய மாதமும் ஒன்றாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் நாம் நல்ல அமல்கள் அதிகம் செஞ்சு நம்மளுடைய தேவைகளை அனைத்தையும் அல்லாஹ்விடம் நிறைவேற்றிக்க நாம் முயற்சிக்கணும். அதுலேயும் குறிப்பாக புதன்கிழமை அப்படிங்கிறது துவா கபுலாகக்கூடிய நேரங்களில் ஒன்றாக இருக்குது. சிறந்த உகந்த நாளாக இருக்குது. புதன்கிழமை தப்சீர் அப்படிங்கிற ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கு. லுஹருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரம் ரொம்பவும் சிறந்த துவா கபுலாகக்கூடிய நேரங்களில் ஒன்றாக இருக்குது. அந்த நேரங்களில் நாம் அதிகமாக நம்மளுடைய தேவைகள் அல்லாஹ்விடம் முறையிட்டு அந்த தேவைகளை நாம் நிறைவேற்றிக்கணும். எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் ஆசையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆசைகளை கபூலாக்கிக்க சிறந்த நேரங்களாக இருக்க இந்த நேரத்தில் நாம் அதிகமாக துவா செய்யணும். இந்த நேரத்தில் நாம் குர்ஆனுடைய வசனமாக இருக்கக்கூடிய சூரா இப்ராஹிமில் இருக்கிற ஒரு அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் நாம் முறையிட போகிறோம். நீங்கள் லுஹர் தொழுகை தொழுததுக்கு பின்னாடி இந்த ஒரு துவாவை, அதாவது இந்த ஒரு வார்த்தையை 100 முறை, குறைந்தது 100 முறையாச்சும் ஓதுங்க. அது என்ன அப்படின்னா, சூரா இப்ராஹிமில் இருக்கக்கூடிய 40வது வசனத்தில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை மட்டும்தான். அந்த முழு ஆயத்து கூட கிடையாது, கடைசி வார்த்தை. ரப்பனா வதகப்பல் துவா, ரப்பனா வதகப்பல் துவா, ரப்பனா வதகப்பல் துவா. எங்கள் இறைவா, எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. இதனுடைய அர்த்தமே பார்த்தீங்களா? அல்லாஹ் எங்களுடைய துவாவை கபுலாக்கு, எங்கள் துவாவை ஏற்றுக்கோ அப்படின்னு தான் இந்த ஒரு அர்த்தம். ரொம்ப சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் குறைந்தது 100 முறையாச்சும், 100 முறை மட்டும்தான் ஓதணுமான்னு கேட்டால் கிடையாது. உங்களால் எவ்வளோ முறை ஓத முடிஞ்சாலும் சரி, 500 முறை ஓத முடிஞ்சாலும் சரி, இல்லை 1000 முறை ஓத முடிஞ்சாலும் சரி ஓதலாம். ஆனால் குறைந்தது 100 முறையாச்சும் ஓதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு திருநாமம், பொதுவாகவே அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்னாலே ரொம்பவும் பவர்ஃபுல். அந்த திருநாமத்தை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் முறையிடும் பொழுது நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்க ஒரு வெப்பனாக இருக்குது. இதை குறித்து குர்ஆனில் கூட 7வது அத்தியாயம் 180வது வசனத்தில் கூட இடம்பெற்றிருக்கு. மேலும் அல்லாஹ்வுக்கே சிறந்த பெயர்கள் உள்ளன, எனவே அவற்றை கொண்டு அவனை பிரார்த்தியுங்கள். அல்லாஹ்வுக்கு நிறைய சிறந்த பேர் இருக்குது. அந்த பேரை கொண்டு அல்லாஹ்விடம் நாம் அலையுங்க அப்படின்னு சொல்லி குர்ஆனுடைய வசனம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஒரு வசனம் 59வது அத்தியாயத்தில் 24வது வசனமாக இருக்குது. அல்லாஹ், அவனை தவிர வேறு தெய்வம் இல்லை, சிறந்த பெயர்கள் அவனுக்கே உரியது அப்படின்ட்டு 20வது அத்தியாயத்தில் 8வது வசனமாக இருக்குது. மறுபடியும் இருக்குது குர்ஆனில், அவனே அல்லாஹ், படைப்பவன், கண்டுபிடிப்பவன், வடிவமைப்பன், சிறந்த பெயர்கள் அவனுக்கே உரியது அப்படின்னு 59வது வசனத்தில் 24வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கு. அதனால் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்க அழகிய பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அந்த பெயரை கொண்டு நம்ம அலையுங்க, கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு செவியேற்பான். நம்மளுடைய துவாவை கபுலாக்கிக்க அவனுடைய சிறந்த பெயர்களையும் சேர்த்துக்கோங்க, அவனுடைய பண்புகளை போற்றி புகழுங்க அப்படின்னு இருக்குது. அப்படி நம்ம சிறந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய யா சமீஉ யா அல்லாஹ், யா சமீஉ யா அல்லாஹ், யா சமீஉ யா அல்லாஹ், யாவற்றையும் செவியேற்பவனே, யாவற்றையும் செவியேற்பவனே,
இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமத்தை 100 முறை ஓதிக்கிட்டு நீங்கள் துவா செய்யுங்க. அதே அமர்விலேயே லுஹருக்கு பின்னாடி ரப்பனா வத்தகப்பல் துவா, யா அல்லாஹ் எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு 100 முறை ஓதிட்டு, யா சமீஉ யா அல்லாஹ், யா சமீஉ யா அல்லாஹ் அப்படின்னு 100 முறை ஓதி, அதே அமர்விலேயே உங்களுடைய எந்த ஒரு தேவையோ அந்த தேவையை அல்லாஹ்விடம் கூறுங்க. அதனுடைய அது உங்களுக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அல்லாஹ்விடம் எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்பவனாக இருக்கிறான். உங்கள் துவாவை ஏற்றுக்கோ யா அல்லாஹ் அப்படின்னு நாம் அழகிய வார்த்தைகளை கொண்டு நாம் அவனிடம் முறையிடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உகந்த நேரத்தில் சிறந்த நேரமாக இருக்கக்கூடிய அந்த சிறந்த நேரத்தில் நாம் துவா கபுலாகக்கூடிய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துவா கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவோம். சிலருக்கு ஒரே நாளில் நிறைவேறும், சிலருக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே நிறைவேறும், சிலருக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கூட நிறைவேறும். ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய தேவையை அல்லாஹ் தாலா செவியேற்பான், அதை பார்க்குறான். அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக நம்ம எடுக்க எடுக்க அல்லாஹ் நெருங்க நெருங்க அந்த ஒரு விஷயம், நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓதுறோமோ அந்த விஷயத்தை அல்லாஹ் தாலா நமக்கு நிறைவேற்றி தருவோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு நூலில் கூட இருக்குது, என்னை குறித்து என் அடியான் எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் அவனிடம் நடந்து கொள்வேன். அப்படின்னா நம்ம அல்லாஹை நம்பணும். கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளுடைய தேவையை நிறைவேற்றுவான். இந்த விஷயத்தை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைச்சிட்டேன், இதுலேருந்து எனக்கு நல்ல ஒரு முடிவை எனக்கு அல்லாஹ் தருவான் அப்படின்னு நம்ம அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு நம்ம அல்லாஹ்விடம் முறையிட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நம்மளுடைய எல்லா வித தேவையாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை கிடைத்த வேலையில் நல்ல விதமான வருமானம் ஈட்டுறதுக்கு ஒரு நல்ல வழி வேணும், நல்ல சம்பளம் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ இல்லை மற்ற உறவினர்களுக்காகவோ நீண்ட நாளும் திருமணம் ஆகாமல் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல விதமான ஒரு ஹலாலான திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நினச்சாலும் சரி, கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையோட நல்ல நிம்மதியோட வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட ஒற்றுமையாக வாழணும், செல்வ செழிப்போடு வாழணும், கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு வட்டி கடனில் பூந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இந்த வட்டி கடன்லேருந்து நாம் விடுபடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, அந்த எல்லா வகையான உங்களுடைய ஹாஜத்தையும் நிறைவேற்றிக்க அற்புதமான 2 வார்த்தைகள் தான் இது. குரானுடைய வசனம், அல்லாஹுடைய திருநாமம், இது 2ஐயும் கொண்டு நம்ம முறையிடுறோம். கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு ஓதி பாருங்க. இந்த 2மே ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. சூரா இப்ராஹிம்ல இருக்கக்கூடிய 40வது வசனம், அதே மாதிரி அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய யா சமீஉ யா அல்லாஹ், இதை ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு உடனே நடக்கும், சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பொறுமையாக இழந்துடாதீங்க. கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றுவாங்கிற முழு நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.